தமிழக ஆளுநரை திரும்பப் பெறக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு. ஆளுநரின் செயல்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது என குற்றச்சாட்டு. சென்னை கலங்கரை விளக்கம் நீலாங்கரை இடையே கடல் மேல் பாலம் அமைப்பது குறித்து ஆராய குழு. சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு தகவல். சென்னை பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம். கட்சித் தலைவர் விஜய் படப்பிடிப்புக்கு சென்ற நிலையில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் ஆலோசனை. யார் அந்த சாருக்கு போட்டியாக இவர்தான் அந்த சார் வாசகத்தை கையில் எடுத்துள்ள திமுக எம்எல்ஏக்கள். அண்ணாநகர் சிறுமி வழக்கில் கைதான அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி படத்துடன் இவர்தான் அந்த சார் என முழக்கம். யார் அந்த சாரு? இவர்தான் அந்த சாரு. 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 இன அடையாளத்தை ஏற்கும் அமைப்புகளின் பின்னால் ஒளிந்து கொண்டு சங் பரிவார்களின் சதி வேலை. பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசிய நிலையில் திருமாவளவன் கண்டனம். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் சர்வதேச பலூன் திருவிழா தொடக்கம். 12 வயதிற்குட்பட்ட சிறார் இலவசமாக பலூன்களில் பறக்கலாம். மகரவிளக்கு பூஜைக்கு இன்னும் 4 நாட்களே உள்ளதால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள். சென்னை பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் சிறையில் அடைப்பு. கை காலில் ஏற்பட்ட முறிவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. விமானம் மீண்டும் சென்னைக்கு திரும்ப அனுப்பப்பட்டு அவசரமாக தரையிறக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் அருகே அருவியின் பாறையிலிருந்து விழுந்து பெண் காட்டு யானை உயிரிழப்பு. வனத்துறையினர் மீது நடவடிக்கை. தெலுங்கானாவில் லாரி மீது பேருந்து மோதிய விபத்தில் ஒடிசாவை சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 17 பேருக்கு தீவிர சிகிச்சை. தலைநகர் டெல்லியை வாட்டி வதைக்கும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு செல்லும் வாகன ஓட்டிகள். பொங்கல் பண்டிகைக்கு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல இன்று முதல் சிறப்பு இயக்கம். பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் புகார். தமிழகம் முழுவதும் பெருமாள் கோயில்களில் கோலாகலம். அதிகாலை முதலே பக்தர்கள் கோயில்களில் திரண்டு சுவாமி தரிசனம். காஞ்சிபுரம் அஷ்டபூஜ பெருமாள் கோயிலில் பிரபந்தம் பாடுவதில் பிரச்சனை. வடகலை தென்கலை பிரிவினர்களிடையே தகராறு. மானமும் அறிவும் இருப்பவர்கள் பெரியார் பற்றி பேச மாட்டார்கள். சீமானுக்கு அமைச்சர் துரைமுருகன் கண்டனம். பெரியார் விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நெல்லை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் வழக்கு பதிவு. புது அமைதியை கெடுத்தல், கலவரத்தை உண்டாக்கும் நோக்கில் செயல்படுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் போலீசார் நடவடிக்கை. உதகையில் இன்று காலை கடும் உறைபனி பொழிவு. உறைபனி காரணமாக தோட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள கேரட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மழை தொட்ட காய்கறிகள் கருகும் அபாயம். பொதுமறையான திருக்குறளை பரப்ப உலகம் முழுவதும் திருவள்ளுவர் மையங்கள். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி உறுதி.
இந்தி தேசிய மொழி அல்ல, அலுவல் மொழி மட்டுமே. தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் இந்திய அணியின் முன்னாள் வீரர் அஸ்வின் பேச்சு. English students in the house, give me a A. Okay. Tamil. Okay. Hindi. வரவே இல்லை. ஹிந்தி. ஓகே, எல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். அது நம்ம நேஷனல் லாங்குவேஜ் இல்லை, அது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.